அன்பு நண்பர்களே, இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் கருப்பு உளுந்து இட்லி பொடி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு அடி கனமான கடாயில் 1 கப்பு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் வரும். இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து நல்லா வறுத்தாச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். 1/2 கப்பு கடலைப்பருப்பை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வரும். கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு, இதையும் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், நல்லா வாஷ் பண்ணி காய வச்ச கருவேப்பிலை நல்லா உடையிற மாதிரி வறுத்துக்கலாம். இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய், 10 காஞ்ச மிளகா, 2 காஷ்மீரி மிளகா. காரம் அதிகமாக நீங்கள் விரும்புனீங்கன்னா இன்னும் 5லேருந்து ஒரு 8 மிளகா வரைக்கும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் கருப்பெள்ளு, அரை டீஸ்பூன் பெருங்காயம். ஃபஸ்ட்டு வரமிளகாவை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அடுத்தது உளுந்தும் கடலைப்பருப்பும், லாஸ்ட்டாக கருவேப்பிலையும் எள்ளும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இட்லி பொடி கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்ச பிறகு பொடி ரொம்ப சூடாக இருக்கும். ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி பொடியில் பொடி ஊத்தப்பம் பண்ணலாமா? தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு இட்லி பொடி, கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நெய் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே தோசை வேகட்டும். இப்போ திருப்பி போட்டு அரை நிமிஷத்தில் எடுத்துடலாம், இல்லைன்னா பொடி கருகிடும். சூப்பரான பொடி ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.